பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 1:7 அடியேன் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பவுல் அடியால் இந்த வேளையில தம்முடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு இந்த ஒரு புத்தியை சொல்லுகிறார். அப்பா, நீ எல்லாத்துக்கும் பயப்படுற, நீ பயப்படாத. நீ பயமுள்ள ஆவியை கடவுள் நமக்கு கொடுக்கல, விசேஷமா உனக்கு கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, உனக்குள்ள இருக்கிறது பலம் இருக்கு, அன்பு இருக்கு, தெளிந்த புத்தி இருக்கு. நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் உனக்கு எல்லா தெளிவும் கொடுக்கிற ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரே தவிர பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை கண்டு கண்டு பயந்துகிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தை கேள்விப்பட்டா கூட நம்ம பயப்படுறோம். பாருங்க, இந்த வருஷம் துவக்கத்திலே கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் நம்ம மத்தியில இப்போது இருக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயமானது எப்படி இருக்கும்னா, பயங்கர வேதனையா இருக்கும், பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும், மைண்ட்ல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், சமாதானமே இருக்காது. என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க பயப்படாதீங்க, பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு தேவனை மட்டும் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பயம் வெளியே போயிடும், பயம் உங்களுக்குள்ள இருக்காது. கிறிஸ்து மீது அன்பு வைங்க. அதுதான் பவுல் ரொம்ப அழகா தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த லெட்டரை எழுதியிருப்பார். அப்பா, நீ பயப்படாதப்பா, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனை என்ன வந்தாலும் அதை எப்படி நீ டேக்கிள் பண்ணுன்ற புத்தி உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தையே நான் உங்களோட கூட பேசுறேன் பாருங்க. பவுலும் சொன்னதுதான் இந்த வார்த்தை. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு அறிவேன், அதனால அவர் என்னை கொண்டு வந்தாரு. இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு ஜீசஸ்க்கும் தெரியும், அந்த வழியா தான் என்னை கொண்டு போறாரு. கண்டிப்பா ஆண்டவர் முடிவில் சமாதானத்துல தான் முடிப்பாருன்னு நான் நிச்சயித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வேதாகம் இருந்தா நீங்க படித்து பாருங்க. 12ஆம் வசனத்துல, தேவாதி தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, நீங்க பயப்படாதீங்க. பிரச்சனைகள் என்னவானாலும் சரி, நீங்க நம்புற கடவுள் அதுல இருந்து வெளியில கொண்டு வருவார். நீ நம்புற ஜீசஸ் இருக்கிற பிரச்சனையில இருந்து உங்களை பத்திரமா கொண்டு வருவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு தீமோத்தேயுக்கு, பாருமா, நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பிரச்சனை என் வாழ்க்கையில நிறைய இருக்கு, ஆனாலும் நான் நம்புற ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். என் ஆண்டவர் என்னை நிச்சயமா காப்பாற்றுவாரு. அவர் யார்? எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் யார்? எனக்காக இந்த உலகத்தை பாடுகளை அனுபவித்தார். அவர் யார்? எனக்காக இந்த பூமிக்கு வந்தவர். அவர் யார்? எனக்காக பரிசுத்த ஆவி எனக்குள்ள கொடுத்துட்டு அவர் மேல போயிருக்கார். அவர் யாருன்னா, அவர் மறுபடியும் எனக்காக வருவார். இந்த அறிவு ஞானம் எனக்கு இருக்கு, அதனால அவர் நிச்சயமா என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, தேவனை பாருங்க, அன்பான தேவனை பாருங்க. அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோடு கூட அவர் இருக்கிறதுனால பலத்தோட அந்த காரியத்தை பார்ப்பீங்க. தேவ அன்பு உங்களிடத்துல இருக்கிறதுனால தெளிந்த புத்தியோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா நேர்த்தியா எப்படி வெளியில வரணுமோ அப்படி வெளியில வருவீங்க, பிரச்சனைகளை முடிப்பீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. தேவன் கொடுத்த ஆவி எதுவோ, தேவன் கொடுத்த அபிஷேகம் எதுவோ, அதை நோக்கி உங்க பயணத்தையும் உங்களுடைய கவனத்தையும் செலுத்துங்க. கர்த்தர் என் கூட தான் இருக்கார், தேவன் என் வீட்டில தான் இருக்கார், என் பிள்ளைங்களோட தான் இருக்கார், நிச்சயமா அவர் நன்மையா என் வீட்டின் காரியத்தை முடிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நான் இப்போ ஜெபிக்க போறேன். உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு அவர் பாதத்துல வச்சிருங்க. பயத்தின் காரியங்கள் ஏதாவது இருந்தா, ஆண்டவரே எல்லாத்தையும் வைக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்துல என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை நடத்துவார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை ஆண்டவரே. பயம்புறுத்துகிற ஆவி பிசாசுனுடையது ஆண்டவரே. அது ஒவ்வொரு காரியத்தையும் பயம்புறுத்தும் ஆண்டவரே. இந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. அப்பா, தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே, அப்பா, உம்மண்டையில நெருங்கி வர கிருபை தாங்க. என்ன பிரச்சனையானாலும் அதை எப்படி வெளியில வரணும்ன்ற அறிவு ஞானத்தை நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் கூடவே இருந்து வழிநடத்தும், பாதுகாத்துக்களும் சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிட்டு சாட்சியாய் நடத்துவீராக. ஒரு விசையாய் கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா வியாதி நீங்கி பூரண சுகம் உண்டாகி ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசு நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.